எகிப்தியர்கள் அரசரின் உடலை மம்மியாக மாற்றும் பொழுது ஒரு உறுப்பை மட்டும்தான் விட்டு வைப்பார்களாம். எது தெரியுமா? இறந்தவர்களின் உடலை நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் வைத்திருக்கவும் வெளிநாடுகளுக்கு அனுப்பவும் எம்பாமிங் செய்யும் வழக்கம் தற்போது மிகவும் பிரபலமாகி வருகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தியர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் அரசர்கள் உடலை எம்பாமிங் செய்து வந்தனர். மம்மி பண்டைய எகிப்தியர்களின் உள்ளார்ந்த நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது. அந்த நம்பிக்கை மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உள்ளதை நம்பியது. பண்டைய எகிப்திய புராணங்களில் துவாட் என்பது இறந்தவர்களின் சாம்ராஜ்யமாகும். இது ஒரு மர்மமான பாதாள உலகமாகும். இங்கு மரணத்திற்கு பிறகு ஆன்மா பயணிக்கிறது. கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு டெமல் வேர்ல்ட். எகிப்தியர்கள் மரணம் ஒரு முடிவு அல்ல, ஆனால் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் மாற்றம் உள்ளது என்று நம்பினர். அங்கு ஆன்மா நித்திய வாழ்க்கையை அடைவதற்கு முன்பு ஆபத்தான டுவாட் அல்லது பாதாள உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆன்மா இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பதை உறுதி செய்வதில் மம்மிஃபிகேஷன் ஒரு முக்கிய பகுதியாகும். மம்மிஃபிகேஷன் இறந்த உடலை பாதுகாத்து அது துவாட் வழியாக சென்ற பிறகு ஆன்மா திரும்பும் போது உடலை அப்படியே வைத்திருப்பதற்காக செய்யப்பட்டது. ஆன்மாவிற்கு மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் ஒரு உடல் வடிவம் தேவை என்று கருதப்பட்டது. சரியாக பாதுகாக்கப்பட்ட உடல் இல்லை என்றால் ஆன்மாவால் திரும்ப முடியாமல் போகும். மம்மி செய்யப்பட்ட உடல் ஆன்மாவுக்கு பிறகான வாழ்க்கையில் தன்னை அடையாளம் காணவும் வாழும் உலகத்துடன் அதன் தொடர்பை பேணவும் அனுமதிக்கும் ஒரு ஊடகமாக கருதப்பட்டது. இதனால் மம்மிஃபிகேஷன் செயல்முறை பண்டைய எகிப்தில் மிகவும் மதிக்கப்பட்டது. மம்மிஃபிகேஷன் என்றால் என்ன? மம்மிஃபிகேஷன் செயல்முறையானது சதையை உலர்த்துவதன் மூலம் அல்லது எம்பாமிங் செய்வதன் மூலம் இறந்த உடலை பாதுகாக்கும் செயல்முறையை உள்ளடக்கியது. இறந்த உடலில் இருந்து அனைத்து ஈரப்பதத்தையும் அகற்றி சதை மற்றும் உறுப்புகளை உலர்த்துவதற்கு பிசின் போன்ற இரசாயனங்கள் அல்லது இயற்கை பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் இது செய்யப்பட்டது. இயற்கை மம்மிஃபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இறந்த உடல் கடுமையான குளிர் அல்லது அசாதாரண வறண்ட காலநிலை போன்ற தீவிர சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு வெளிப்படும் போது இது நிகழ்கிறது. இது உடலின் இயற்கையான சிதைவு செயல்முறையை மெதுவாக்குகிறது அல்லது தடுக்கிறது. யாரெல்லாம் மம்மி செய்யப்பட்டனர்? இதுவரை பதிவு செய்யப்பட்ட தொல்பொருள் பதிவுகளின்படி முதல் எகிப்திய மம்மிகள் கிமு 350 தோன்றின. இது எகிப்திய கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது. இருப்பினும் மம்மிஃபிகேஷன் மன்னர்கள், உயர் குடும்பத்தினர், அரசு அதிகாரிகள் மற்றும் செல்வந்தர்கள் போன்ற உயரடுக்கு வகுப்பினருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது. இந்த செயல்முறை மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்ததால் குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் அரிதாகவே மம்மி செய்யப்பட்டனர். மம்மிஃபிகேஷன் பற்றிய சரியான செயல்முறை குறிப்பிடப்படவில்லை. 5ஆம் நூற்றாண்டின் கிரேக்க எழுத்தாளர் ஹெரோடோடஸ் போன்ற எகிப்தியர் அல்லாதவர்களின் குறிப்புகளிலிருந்து இந்த செயல்முறை பற்றிய அனைத்து தகவல்களும் கிடைத்தது. ஹெரோடோடஸ் தனது நூல்களில் மம்மிஃபிகேஷன் பற்றிய 3 நிலைகளை விவரிக்கிறார். மம்மிஃபிகேஷனில் மூளையை அகற்றுவதற்காக மூக்கின் வழியாக வளைந்த உலோகச் செயலியை செருகுவது மிகவும் தீவிரமான செயலாகும். ஒரு கீறலை தொடர்ந்து வயிறு மற்றும் பிற உறுப்புகளின் உள்ளடக்கங்கள் கைகளால் அகற்றப்பட்டன. உடலை தைப்பதற்கு முன் உடலில் இப்போது காலியாக உள்ள இடங்கள் மிரர் மற்றும் காசியா போன்ற நறுமண பொருட்களால் நிரப்பப்பட்டன. எவ்வாறாயினும் ஒரு நபரின் புத்தி அவர்கள் இதயத்தில் உள்ளது என்று எகிப்தியர்கள் நம்பியதால் இதயம் மட்டும் உள்ளே விடப்பட்டது. இந்த கட்டத்தில் இறந்த உடலின் அனைத்து ஈரப்பதத்தையும் அகற்ற 70 நாட்களுக்கு உப்பால் மூடப்படும். இந்த காலகட்டம் முடிந்த பிறகு அது கழுவப்பட்டு துணியால் மூடப்பட்டிருக்கும். ஓர் ஒட்டும் பொருள் மூடப்பட்ட உடலில் பயன்படுத்தப்பட்டது. அதனால் துணி உடலுடன் ஒட்டிக்கொண்டது. பின்னர் மனித வடிவிலான சவப்பெட்டியில் இறந்தவரின் உடலை சேமித்து இறுதியாக ஒரு புதைகுழியில் அடக்கம் செய்ய ஒப்படைக்கப்பட்டது. மம்மிஃபிகேஷன் செய்தவர்கள் யார்? இறந்த உடலை மம்மியாக்குவதற்கு பொறுப்பானவர்கள் எம்பால்மர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மேலும் இந்த திறமை பொதுவாக குடும்பத்தின் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கற்பிக்கப்பட்டது. இந்த மக்கள் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்பட்டனர், ஏனெனில் அவர்களின் செயல்கள் உன்னதமானதாகவும் புனிதமானதாகவும் கருதப்பட்டன.